காரியங்கள் இப்படி இருக்குது, இன்னைக்கு என் சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் இன்னைக்கு சந்தோஷமா இல்ல, அல்லது என் குடும்பத்தில் இப்படி ஒரு நிலை இருக்குது, இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு என்னைக்கு நாம பொறுப்பு எடுக்கிறோமோ அன்னைக்குதான் நம்மளால மாற்ற முடியும். இதுக்கு காரணம் வேற ஒரு ஆளு அப்படி சொல்லிட்டோம்னா அந்த ஆள் என்னைக்கு மாறுறாரோ அன்னைக்குதான் நம்ம வாழ்க்கை மாறும். இப்படி பொறுப்பெடுக்காதவங்க 3 காரியம் செய்யறாங்க. ஒண்ணு, அவங்க எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க அல்லது சாக்கு போக்கு சொல்றாங்க. சாக்கு போக்கு சொல்றது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் பாருங்க. இந்த சாக்கு போக்கு சொல்றதுக்கு ஒரு லாஜிக்லாம் தேவையில்லை, ஒரு காரணம் தேவையில்லை. அநேகர் காரணம் சொல்லுகிறதிலே தங்கள் வாழ்க்கையை ஓட்டி விடுகிறார்கள். ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம், ஏன் உங்களுக்கு கிடைக்கல இது வரைக்கும் அதுக்கு ஒரு காரணம், ஏன் இப்படி தோல்வியில இருக்கிறோம் அதுக்கு ஒரு காரணம், ஏன் துக்கமா இருக்கிறோம் அதுக்கு ஒரு காரணம். இப்படி ஒரு சாக்கு போக்கு அல்லது காரணம் சொல்லுகிறவர்களாக இருக்கும் வரை நாம் பொறுப்பெடுக்க மாட்டோம். பொறுப்பெடுக்காதவருடைய முதல் கேரக்டரே எக்ஸ்கியூஸ் சொல்றதுதான். அது எப்படி வேணா சொல்லலாம். ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு ஆள் போய் ஒருத்தட்ட கார் கேட்டாராம், எனக்கு ஒரு அரை நாள் கார் வேணும், அதனால எனக்கு கொஞ்சம் கார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னாராம், இல்ல என் மனைவி வந்து கோழிக்கறி செஞ்சிட்டு இருக்காங்க, அதனால நான் கார் தர முடியாதுன்னாரு. இவர் கேட்டாராம், கோழிக்கறி செய்யறதுக்கும் கார் தராதுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படி கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், நான் உனக்கு தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அப்புறம் என்ன சொன்னா என்ன அப்படின்னு சொன்னார். அப்படி காரணம் சொல்றதுக்கு என்ன வேணா நம்ம சொல்லலாம். பாருங்க, வாழ்க்கையில காரணம் சொல்லுகிறதுனால நம்ம முன்னேறி போறது இல்லை. எக்ஸ்கியூசஸ் இஸ் எ டிசீஸ். அது நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற ஒரு வியாதி. ஒரு அறிஞர் இப்படி சொன்னார், நீங்கள் எந்த நிலையில இப்பொழுது இருக்கிறீர்களோ அந்த நிலையில இப்பொழுது இருப்பதற்கு காரணம் நீங்கள் அப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினதுதான். நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ அந்த நிலைமையில நீங்க இருக்கிறதுக்கு காரணம் நீங்க விரும்பினதுதான். அப்படி இல்லைன்னு சொன்னா, நீங்க ஏதாவது வித்தியாசமா இருக்கணும்னு விரும்பி இருந்தா இந்நேரம் நீங்க மாற்றத்துக்கான பாதையில போயிட்டு இருந்திருப்பீங்களே, அதை மாற்றத்துக்காக எதையாவது செஞ்சிருப்பீங்களே. இந்த வாழ்க்கையை மாற்றத்துக்கு நீங்க எப்ப எழும்ப போறீங்க? இந்த வாழ்க்கையை மாற்றுவதற்காக இப்படி இருக்க எனக்கு பிடிக்கல, இதை நான் இனிமே சகிக்க முடியாது, இதுல இருந்து எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று நான் முதலாவது நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரணங்கள் சொல்லும் பொழுது நாம் நம்முடைய கட்டுப்பாடை இழந்து விடுகிறோம். மாற்றுவதற்கான வல்லமை நம்ம இருந்து போயிடுது. ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க ஒரு பதில் செய்றீங்க, ஈவென்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்க. அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது கிடைக்கிற விளைவை தான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். நமக்கு நிகழ்ச்சியை நம்மால் தடுக்க முடியாமல் போகலாம், ஆனா நம்முடைய அதற்கு கொடுக்கிற எதிர் விளைவு இருக்கு பாருங்க, நாம கொடுக்கிற ரெஸ்பான்ஸ் இருக்குதே, நாம அதுக்கு அளிக்கிற பதில் இருக்குதே, அதற்கு அளிக்கிற பதிலை மாற்றிக்கொண்டே இருக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற விளைவுகள் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் நிகழ்வுகளை அல்ல, உங்களுடைய பதில்களை மாற்றுங்கள். நீங்க அப்படி மாற்றும் பொழுது உங்களுக்கு எந்த ரிசல்ட் கிடைக்குதோ அந்த ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்க உங்களுடைய பதிலை மாற்றிக்கொண்டே இருக்க முடியும். நீங்க பாதியில நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, காரணங்கள் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை.